இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸில் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டு நோட்ஸு வந்து இதில் இருக்கும். யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பிடிஎஃப் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இது. ஸோ எல்லா புக்ஸ்லேயும் இருக்கிற கலெக்ஷன் தான் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே. ஆக்சுவலி இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கண்டென்ட் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு டாபிக் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டாபிக் தான் பிளானிங், 5-year பிளான்ஸ் அண்டு நித்தி ஆயோக், திட்டமிடுதல், 5 ஆண்டு திட்டம் மற்றும் நிதி ஆயோக். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 8, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 11ல் இருக்குது. இன்றைக்கி போய் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் இருக்கு இல்லையா, அந்த 5 years பிளான், 5 ஆண்டு திட்டம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோங்க. சரிங்களா? இதை எடுத்து நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கிறோம். பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அங்கே போயிட்டிங்கன்னா அது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். 5 years பிளான் வந்து வீடியோ ஓப்பன் ஆகிருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து 5 years பிளான் கம்ப்ளீட்டாகவே வந்து உள்ளே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 5 years பிளானில் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னு தெரியும். உள்ளே போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இந்தியன் 5 years பிளான்ஸ் வந்து யார் யார் எவ்வளோ எடுத்திருக்காங்க, எந்த இயரில் எப்பப்போ எந்த பிளான்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு இந்த இந்தியன் 5 years பிளான்ஸையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் திரும்ப ஒரு முறை பாருங்கள். ஸோ எப்போ இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில், நம்ம கிரியேட் அகாடமி யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 years பிளான்ஸ் எப்போ நடந்திருக்குது, அதோட இயர் என்ன, எதுக்காக நடந்தது, யாருடைய மாடலில் நடந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது காமிக்கிறதுக்காக தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ அதே தான் இங்கேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஸோ பிளானிங்னா என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஜென்ரலி நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணி ஆகணும். 5 years பிளான், 10 years பிளான் அப்படிங்கிறத செஞ்சு தான் ஆகணும். ஸோ பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் தெரியாமல் இருந்தால், நம்முடைய மக்கள் தொகைக்கு எவ்வளவு வந்து எக்கனாமி தேவைப்படுது, எவ்வளவு இருப்பு வேணும், எவ்வளோ பொருளாதாரம் வேணும், எவ்வளவு அரசியல், சமூக அல்லது இராணுவ நோக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம திட்டமிடல் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2011 நமக்கு வந்து சென்சஸ் நடந்து முடிஞ்சிருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் சென்சஸே நடக்கலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 2027 நம்ம வந்து சென்சஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027 வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்கள் சென்சஸ் எடுத்தால் தான் பிளானிங்கே பண்ண முடியும். எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எப்படி நம்ம வந்து வேர் ஹவுஸ்லாம் வச்சுருக்கணும், அந்த ஃபுட் சேஃப்டி இருக்கு இல்லையா, நம்ம சாப்பாடு, கோதுமை, அரிசி எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து வேர் ஹவுஸில் வந்து ஸ்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திட்டமிடல். ஸோ அதெல்லாம் நம்முடைய இந்த காலத்துக்கு முன்னாடி நிறைய திட்டமிடல் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிளானிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ பிளானிங் பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் வெஸ் பிளானிங், ஸோ பிளானிங் பை டைரக்ஷன்ஸ், ஷார்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மக்களாட்சி, சர்வாதிகாரம் அப்படிங்கிற திட்டமிடல், இது வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட, பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமிடல். அதே மாதிரி வழிகாட்டுதல் திட்டமிடுதல் அல்லது தூண்டும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு சுட்டி காட்டி சொல்லக்கூடிய மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கும். அதே போல் குறுகிய காலத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் திட்டமிடுதல்,
கட்டமைப்புக்கு தேவையான திட்டமிடுதல்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் பிளானிங் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு பிளானுடைய அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இண்டிகேட்டிவ் பிளானிங், சுட்டி காட்டும் திட்டமிடல்னா என்ன? ஸோ ஜென்ரலாக ஒரு திட்டக்குழு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு வழிமுறை கொடுப்பாங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லி வழிமுறை கொடுப்பாங்க. ஸோ அந்த வழிமுறையில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ், தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்க, ட்ரேட் யூனியன்ஸ் இருப்பாங்க, கன்சியூமர் குரூப்ஸ் இருப்பாங்க, அதாவது தொழிற்சங்க தலைவர்கள், நுகர்வோர்கள், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த திட்டமிடல் குழு. அது சுட்டி காட்டும் திட்டமிடல் குழு. அடுத்தது பாருங்கள், இம்பரேட்டிவ் பிளானிங், கட்டாயமான திட்டமிடல். சில திட்டமிடல்களை நம்ம வந்து கட்டாயம் செஞ்சே ஆகணும். திட்டம் தயாரிக்காமல் இருந்தால் அது வந்து அரசை வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியாது. இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அந்த அந்த காலத்திலே சொல்லியிருக்கார், குடியரசுத் தலைவர் ஸ்டாலின், நமது திட்டம் நமக்கான அறிவுரைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பிளான்ஸ் ஆர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கூட. நம்ம பிளான் பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்படி நம்ம வந்து கட்டாயமாக சில திட்டமிடல் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் கட்டாயமான திட்டமிடல். இந்த திட்டமிடல் அப்படிங்கிறது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியாவில்? ஸோ எவாலுவேஷன் ஆஃப் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திட்டமிடல் தெரிஞ்சுக்கிட்டதே சோவியத் ரஷ்யாட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க தான் 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு 12 இயர்ஸ் பிளானை ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். The 12th 5-year plans will be last one. 12வது 5 திட்டம் தான் கடைசி. மொத்தம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், 5 திட்டம் வந்து ரஷ்யா வச்சுருந்தாங்க, அது சோவியத் ரஷ்யா வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க மூலியமாக 12 இயர்ஸ் பிளானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணியிருந்தோம். மொத்தம் வந்து 12 5 திட்டங்களை முடித்தோம். கடைசியானது 2012-17 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 5 திட்டமே இல்லை. அதற்கு பதிலாக தான் நித்தி ஆயோக் வந்துச்சு. பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக தான் நித்தி ஆயோக் வந்திருக்குது. ஸோ பிளானிங் பாருங்கள், லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்னா 10 இயர்ஸ், அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அது வியூக திட்டமிடல் அப்படின்னு அர்த்தம். மீடியம் டேர்ம் பிளானிங் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் வச்சு பண்ணுறது, அது டாக்டிக்கல் பிளானிங், தந்திர திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் டேர்ம் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு 1 இயருக்கு மட்டும் பண்ணுவாங்க, இது ஆப்ரேஷனல் பிளானிங். அப்போ 3 பிளானிங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக், டாக்டிக்கல், ஆப்ரேஷனல் அப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து 10 வருஷம், டாக்டிக்கில் வந்து 5 இயர்ஸு, ஆப்ரேஷனில் வந்து 1 இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த பிளானிங்குடைய அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு சார்ட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சின்னதாக திட்டமிடல் அப்படிங்கிறது 10 வருடத்துக்கு, 3லேருந்து 7 வருடத்துக்கு, 1 வருடத்துக்கு அப்படின்னு. சரி, பிளானிங் முதலில் யாருங்க? 1934. இப்போ பாருங்கள், அது சுதந்திரத்துக்கு முன்னாடிக்கு போயிட்டோம் நம்ம. 1934 ஸ்ரீ எம் விஸ்வேஸ்வராயா, எ ப்ராமினன்ட் இன்ஜினியருங்க, எ பொலிட்டிஷியன். நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம். 1934 இந்த விஸ்வேஸ்வராயா அப்படிங்கிறவர் திட்டமிடுதல் ஒரு வல்லுநருங்க. இவர் தான் இந்திய பொருளாதார திட்டமிடல், பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு 10 இயர்ஸ் பிளானை பேஸ் பண்ணி ஒரு புக்கே விட்டுருக்காரு. அதன் மூலயமாக தான் நமக்கே தெரியும், அடடா திட்டமிடணும் போலுக்கு அப்படின்னு தெரியும். செகண்ட் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு 1938 என்ன சொல்லியிருக்காரு? செட்டப் நேஷ்னல் பிளானிங் கமிஷன், தேசிய திட்டக்குழு ஒன்று அமைக்கணுங்க. அதை அமைச்சு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படி அவர் நினச்சி செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் அந்த முயற்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. சரி, இப்போ 2 ஐடியா கிடச்சிருச்சு. ஒன்று விஸ்வேஸ்வராயா சொன்னது 1934, ஜவஹர்லால் நேரு சொன்னது 1938, பிறகு பாம்பே பிளான் 1940.
இவங்க யார் அப்படின்னா, பாம்பேயில் தொழிலதிபர்லாம் ஒன்று சேர்ந்து பாம்பே திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து தொழிலதிபருங்க, ஒரு திட்டம் போட்டு செஞ்சால் தான் நம்ம தொழிலில் முதலீட்டு போட்டு லாபத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை அவங்க செஞ்சாங்க. அப்போது திட்டமிடல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு திட்டமிடலை பற்றி தெரிஞ்சிட்டு வராங்க. பிறகு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு சில வருடங்களுக்கு முன்னால் எஸ்என் அகர்வால் 1944 அவர் சொல்கிறாரு, காந்தியன் பிளான் பண்ணுங்க, காந்திய திட்டத்தை ஒரு திட்டத்தை வழங்கினார். இந்த திட்டம் வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதாரத்திற்கு பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருச்சுன்னா பாருங்களேன். 1944 எம்என் ராய் ஒரு ஃபேமஸானவர் இல்லையா, அவர் தானே டிராஃப்டிங் கமிட்டியோடைய முக்கியமானவர், அவர் தான் தலைவர். படித்தோம் நம்ம இந்தியன் பாலிட்டியில் லாஸ்ட் கிளாஸில் படித்தோம் இல்லையா. எம்என் ராய் 1945 டிராஃப்டட் பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம் அப்படின்னு வடிவமைத்தாரே இந்த எம்என் ராய் தான். ஸோ திட்டத்தை பற்றி இவங்க இத்தனை பேர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. கடைசியாக பாருங்கள், 1950 ஜேபி நாராயணன் அவர் ஒரு அட்வொகேட்டு, சர்வோதய பிளான், சர்வோதய சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மொழிகிறார். எப்படி யாரை வச்சு முன்மொழிகிறார் அவர்? காந்தியுடைய வினோபா பாவே, அவர் பூனேயை சேர்ந்தவர். வினோபா பாவே வந்து பூனேயை சேர்ந்தவர். அவர் சொன்னத கருத்துக்களை உத்வேகத்தோடு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் சர்வோதய திட்டம். இப்படி பல பேர் வந்து இந்த திட்டங்கள் எல்லாரும் சொல்ல, நம்ம ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 5 இயர்ஸ் பிளான் இன் இந்தியா கொண்டு வந்து ஃபார்முலேட் பண்ணவர் ஜவஹர்லால் நேரு. ஹி வாஸ் தி ஃபஸ்ட் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, திட்டக்குழு, இந்திய திட்டக்குழுடைய முதல் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஆனால் டெப்டி சேர்மன் யார்? ரொம்ப பேருக்கு தெரியாது. டெப்டி சேர்மன் வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. அவர் பேர் என்னங்க? குல்சாரிலால் நந்தா. படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதான் கேட்பாங்க. குல்சாரிலால் நந்தா அவர் தான் வந்து டெப்டி சேர்மன். பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. பிளானிங் கமிஷன் கிரியேட் பண்ணுறாங்க. எப்போது? மார்ச் 15, 1950. இது மார்ச் 15, 1950 பண்ணுறாங்க. ஆனால் ஏப்ரல் 1, 1951 வரைக்கும் இதை வந்து என்னென்ன செய்யணும், எப்படிலாம் திட்டமிடுறாங்க. பிறகு இது தாங்க முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்று ஒரு குக் கிராமம், ரொம்ப குக்கு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியுது அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டத்தின் காரணத்தினால தான் அங்கே லைட்டே எரியுது, அங்கே தான் மின்சாரம் அது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துலேயும் யாருக்கு என்ன பெனிஃபிட் வேணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போனது தான் இந்த முதல் 5 ஆண்டு திட்டம். 1951 56 வரைக்கும் நடைமுறையில் இருக்கும். இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன? பொருளாதார வளர்ச்சி. நம்ம ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தோம். வறுமையை ஒழிக்கணும், சரிங்களா. வேலை வாய்ப்பை உருவாக்கணும், எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், பொருளாதார சமத்துவம் இருக்கணும், சுயசார்பு இருக்கணும், நவீனமாக்கணும், மாடர்னைசேஷன். இது மாதிரி இத்தனையும் சேர்த்து தான் இந்த அப்ஜெக்டிவ் பண்ணாங்க. இதான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். இந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் யாருடைய மாதிரி அதுவும் கேட்பாங்க. ஸோ ஹர்ராட் டாமர் மாடல். இது அப்படியே நான் வீடியோவை சார்ட் போட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சார்ட் போட்டு கொடுத்துருக்கத. ஓகே, இந்த திட்டத்தின் முதல் 5 ஆண்டு திட்டத்துடைய என்னென்ன நோக்கம், முக்கியமான நோக்கம், வேளாண்மையை முன்னேற்றம் பண்ணும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை கொடுக்கணும், மின்சாரம் சொன்னேன் இல்லைங்களா, பவர் எல்லா கிராமத்துக்கும் போக்கு வைக்கிறதுக்கு ரோடு போடுறது. இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் சின்ன சின்ன ரோடுகள் இருக்கும் தெரியுமா, சிறப்பாக இருக்கும் ரோடு. இன்னும் ரோடு நல்லா இருக்குது, திரும்ப ரோடு இது எல்லாமே இந்த 5 ஆண்டு திட்டத்தில்
பிளான் பண்ணி செய்வாங்க. இதனால் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 3.6% ஜிடிபி க்ரோத் ரேட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அடுத்த பிளான் பாருங்கள், கல்கத்தா பிளான். கல்கத்தா பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்கத்தா அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக போயிருங்க. அப்படி டோட்டலாகவே இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட். ஹெவி ஆர் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபேக்டர் செட்டப் பேஸ்ட் ஆன் தி லார்ஜ் எக்யூப்மெண்ட்ஸ். புரியுங்களா? உபகரணங்கள், கனரகங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்கத்தா திட்டம் உருவானது. இதனால் டிராக்டர்ஸ், பெரிய பெரிய டிராக்டர்கள்லாம் உருவாக்கப்பட்டது. எதுக்காக? வேளாண்மை சிறப்பாக இருக்கணும், வேளாண்மை உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இதே போல் கல்கத்தா பிளான் மாதிரியே பம்பாய் திட்டமும் அதே மாதிரி தான். அந்த திட்டம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஹேண்ட்லூம்ஸ், சரிங்களா, கைத்தறி பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பம்பாய் திட்டம் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் 5 இயர்ஸ் பிளான் 1956லேருந்து 1961. யாருங்க? மெஹ்லனோபிஸ் மாடல். அவர் தான் மெஹ்லனோபிஸ் அப்படிங்கிற அடிப்படையை பேஸ் பண்ணி அவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னும் திட்டத்தின் நோக்கம் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தணும். ஸோ தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் சிறிய சிறிய தொழிற்சாலைகள் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் நேராக போகிறோம். பிலாய்ங்கிற ஒரு பிளேஸு, துர்காப்பூர், ரூர்கேலா இன்றைக்கி கூட ஃபேமஸ் தான். எஃகு தொழிற்சாலைகள். ஏன்னா ஒரு கட்டுமானம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் எஃகு தொழிற்சாலை வளர்ப்பதற்காக தான் 2வது 5 ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. இதனால் நம்மளுடைய க்ரோத் ரேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 4.1% வளர்ந்தது. 3வது 5 ஆண்டு திட்டம் 1961லேருந்து 66. இது கேட்கில் திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கில் திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னங்க? பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து எக்கனாமியாக பின்தங்கியே இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் ப்ரொப்பல்டு பொசிஷன் ஆர் டேக் ஆஃப். அதாவது பொருளாதாரம், எனக்கு காசு வேணும், நாட்டுக்கு பொருளாதாரம் தேவை, அது இல்லாமல் சுயமாக நாங்களே முன்னேறணும், ஒருத்தரை யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 3வது 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 5.6% நமக்கு வந்து வளர்ச்சி அடையணும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது வந்து வளர்ச்சி அடையவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ சைனா வார், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் ஸ்டார்ட் பண்ணனால நம்முடைய டார்கெட் வந்து 5.6% இருந்தது, அச்சீவ் பண்ண முடியல. சரிங்களா? சரி. அதனால் ஒரு பெரிய ஒரு பிரேக் தானே, பெரிய ஒரு பிரேக் தானே. அதனால் பிளான் ஹாலிடே, நம்முடைய திட்டத்தை வந்து விடுமுறை கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் இண்டோ பாகிஸ்தான் வந்து வார் வந்துருச்சு, சைனா வாரும் வந்துருச்சு. நம்முடைய 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அதனால் அப்படியே ஸ்ட்ரகிளில் நம்ம சைலண்ட்டாக எதையுமே செய்யாமல் உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம சும்மாவே இல்லைங்க. எப்போது அந்த 3வது 5 ஆண்டு திட்டம் முடிந்து 4வது 5 ஆண்டு திட்டம் வருவதற்குரிய கேப்பில் நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறோம். அதை நீங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். வேளாண் சார் தொழில் மற்றும் மற்ற துறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அந்த ஒரு ஆண்டு திட்டத்தில் இந்தியா. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்தது யாருக்குமே தெரியாது. பிறகு 1969 1974 4வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க. வாட் ஆர் தி 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 4th 5-year பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth and stability
அண்ட் ப்ரொக்ரெசிவ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். அதுதாங்க முக்கியம். நீங்கள் தற்சார்பு அடையணும். இப்போ எனக்கே பத்த மாட்டேன்னா நான் மற்றவங்களுக்கு எப்படி கொடுப்போம்? அது மாதிரி நம்ம வந்து தற்சார்பு நிலையை அடையணும், அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 3.3% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 5.7%. நாங்கள் 5.7% இலக்கை அடைவோம் அப்படின்னாங்க. ஆனால் 3.3% தான் இலக்கு அடைய முடிஞ்சிச்சு. பிறகு 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974லேருந்து 79 வரைக்கும் டாப் ப்ரியாரிட்டி எதுக்குன்னா வேளாண்மை, தொழில்துறை, சுரங்க தொழில். சரிங்களா? அதாவது நிறையா மைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண. இப்போ கூட நம்ம நிறையா மைன்ஸ் பண்ணால் தான் நம்மளும் ஒரு வல்லரசு நாடாக வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம வந்து நிறைய மைன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், அதை தோண்டி எடுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 4.4%. ஆனால் அதையும் நம்ம அச்சீவ் பண்ணி 4.8% நம்ம வந்து பொருளாதாரத்தை ஈட்டிட்டோம். சரிங்களா? இந்த மாடலை கொண்டு வந்தவர் யார்னா டிபி தார். 1978ஆம் ஆண்டு கைவிடப்பட்ட இந்த திட்டத்தை தான் அவர் எடுத்து கொண்டு வந்தார். இந்த திட்டத்தின் மூலமாக 20 அம்ச திட்டம் உருவானது. RRB 1975 உருவானது. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1975 இது மாதிரி நிறையா உருவானது. இது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1978 இப்படி வந்தது. இப்போது ஐந்தாண்டு திட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ரோலிங் பிளான் அப்படின்னு சுழல் திட்டம் கொண்டு வந்தாங்க. இது யாருடைய மாடல் அப்படின்னா கன்னார் மிர்டால் அவருடைய மாடல். 1978-79 சரியாக ஒரே ஒரு வருடத்தில் இந்த சுழல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு உருவானது அந்த ரோலிங் பிளான். இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 6th 5-year பிளான்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. 6th 5-year பிளான்ஸ் 1980-1985. இது யாருடைய பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஆரம்ப காலத்தில் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கரிபி ஹட்டாவோ, வறுமையை வந்து ஒழிக்கணும்னா அவ்வளோ வறுமையாக நம்ம வந்து இந்தியா இருந்தது. பாவர்ட்டி எராடிகேஷன் அதுதான் முக்கியமானது. நிறையா முதலீட்டு அடிப்படையை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 5.2%, அடைஞ்சது 5.7% வளர்ச்சியை காணும். பிறகு 1985-90 நிறைய பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். 1990 1991 இந்தியாவுடைய டேர்னிங் பாயிண்ட் தான் டிபி. இந்த டேர்னிங் பாயிண்ட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஏதோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாடுகள் நம்ம சுற்றி உள்ள உலக நாடுகள் பார்த்தாங்க. 91க்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு வல்லரசு ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு ஒரு பயப்பட ஆரம்பித்த டேர்னிங் பாயிண்ட்டு 1990-91 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சுங்க. சரியா? தொழில் புரட்சி நடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 1992 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்ததான் இந்த 7th 5-year பிளான். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த பிளானில் திரும்ப அதே ஒரு சென்டென்ஸை உருவாக்குறாங்க. என்ன சென்டென்ஸ்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி. எங்களுக்கு வந்து பொருளாதாரம் தன்னிறைவு அடைய மாட்டேங்குது, தன்னிறைவு அடையணும். அதே மாதிரி நிறைய ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்ஸை உருவாக்கணும், நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் ப்ரைவேட் செக்டர் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 5.5% தான். 5% டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது 6%
அச்சீவ் பண்ணிட்டோம். இது ஒரு நம்மளுக்கு கியரப். எப்போ 1990ல் சரிங்களா. பிறகு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டு ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனுவல் பிளான்ஸ் 1990, 91, 1991, 92 இட்ஸ் எ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி இந்தியா. சரிங்களா. இங்கே தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் நடக்க போகுது. இதை பேஸ் பண்ணி 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992, 97ல் கொண்டு வந்தாங்க. வேலை வாய்ப்பு, கல்வி, சரிங்களா, மனித வள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக் பாலிசி முக்கியமானதுங்க. பொருளாதார கொள்கை 1992 பயங்கரமான ஃபேமஸ். சரிங்களா. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 5.6% தான். ஆனால் நம்ம 6.8% இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தது. பிறகு 1997லேருந்து 2002 வரைக்கும் 9வது ஐந்தாண்டு திட்டம். என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? growth with justice and equity. அதாவது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. the plan was failed. சரிங்களா. the growth rate was target was 7%. ஆனால் நம்ம அட்டைன் பண்ணது 5.6%, எட்டப்படவில்லை. சரிங்களா. பிறகு 2002, 2007ல் 10வது ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரிங்களா. அந்த திட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல வருமானம் இருக்கு இல்லையா, பர் கேபிட்டா இன்கம் டபுள் ஆக்கணும். ஸோ 5000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5000 ஒரு தல வருமானம் இருக்குது, 10,000 இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வறுமை விகிதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம குறைக்கணும். ஸோ ரெடியூஸ் த பாவர்ட்டி ரேஷியோ டு 15% பை 2012. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 8%. சரிங்களா. ஆனால் அச்சீவ் பண்ணது 7.2%. இந்த ஸ்கீம் அந்த காலகட்டத்தில் ஸ்கீம் பாருங்கள். வந்தே மாதரம் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, இது மாதிரி நிறையா திட்டங்கள்லாம், ஒரு முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா. ரைட். அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007, 2012. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி ஃபாஸ்டர் அண்டு மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். சும்மா கொஞ்சம் கொஞ்சமான ஏறக்கூடாது, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னாங்க. சரிங்களா. 8.1% தான் இலக்கு வச்சாங்க. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது 7.9% மட்டும்தான். இறுதியாக கடைசியாக 2012, 2017 12வது ஐந்தாண்டு திட்டம். இதுலேயும் ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத், இது முக்கியமானது. நீங்கள் வளர்ச்சி இருக்குது, ஒரு வருஷத்தில் வளர்ச்சி, இன்னொரு வருஷத்தில் டவுனு. ஆனால் அப்படி கிடையாது. இது நிலையான வளர்ச்சியை கொண்டு வரணும். அந்த நோக்கத்தோட இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. 8% இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. சரிங்களா. இது இப்போ படித்ததுடைய டேபுலர் காலம் தான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஷார்ட் ஃபார்மில். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் 5 இயர்ஸ் பிளான் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்குது. செகண்ட் பிளான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். தேர்ட் பிளான் இண்டிபெண்ட் செல்ஃப் ப்ரொபெல்டு. ஃபோர்த் பிளான் க்ரோத் ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ ஃபிஃப்த் பிளான் பாவர்ட்டி அலிவேஷன். சிக்ஸ்த் பிளான் பாவர்ட்டி எராடிகேஷன். செவன்த் பிளான் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். 8th ஹியூமன் ரிசோர்ஸ், அது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி எல்பிஜி. ஸோ எல்பிஜினா லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். 9th க்ரோத் ஈக்விட்டி ஜஸ்டிஸ். 10th டபுள் பர் கேபிட்டா இன்கம். 11th ஃபாஸ்டர் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதுவும் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுவே தமிழில் அப்படியே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்லையும் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ரைட். இப்படி இருக்கும் பொழுது
பிளானிங் கமிஷன் 1950 தான் இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்தது இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா பிளானிங் கமிஷன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க, கொஷின் கேட்பாங்க. ஸ்டேச்சுட்டரி பாடியா நான் ஸ்டேச்சுட்டரி பாடியான்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வமற்ற அமைப்பு தான் இந்த திட்டக்குழு, இந்திய திட்டக்குழு. சரிங்களா? இது கூடுதல் அரசியல் அமைப்பில் இருக்கப்பட்டது. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் இல்லை, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அட்வைசரி பாடி டு யூனியன் கவர்மெண்ட். சரிங்களா? இது ஒரு அட்வைசரி பாடி, நான் ஸ்டேச்சுட்டரி பாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி இது டெக்னிக்கல் பாடி, தொழில்நுட்ப அமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, பிளானிங் கமிஷன், பிளானிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் யார் இருப்பாங்க அப்படின்னா, அதில் பிரைம் மினிஸ்டர் இஸ் தே எக்ஸ் அஃபிசோ சேர்மேன். எக்ஸ் அஃபிசோ சேர்மேன் அவர் தாங்க தலைவர். பிரைம் மினிஸ்டர் தான் இந்த திட்டக்குழுவுடைய தலைவர். அவருக்கு கீழே தான் டெப்டி சேர்மன், அவர் தான் நாமினேட் பண்ணுவார். பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு டெப்டி சேர்மனை போடுவார். அவங்க கீழே வந்து இருக்கக்கூடிய ஃபுல் கேபினெட் மினிஸ்டர்ஸையும் வச்சு தான் இந்த பிளானிங் கமிஷனை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், சயின்ஸ் அண்டு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் இதில் வந்து மெம்பர்ஸாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர், லா மினிஸ்டர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பிளானிங் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்ட குழுவாக உருவாக்குவாங்க. சரிங்களா? இந்த கமிஷன் வந்து நாட் ஓன்லி சிங்கிள் டிவிஷன், வேரியஸ் டிவிஷன் ஃபாலோ பண்ணி தான் இந்த கமிஷன்ஸ் வந்து நடக்கும். இந்த பிளானிங் கமிஷன்ஸ் வந்து ஒரு அட்வைசரி ரோல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஆலோசனை தான் அவங்க வழங்கிட்டு இருப்பாங்க, எப்படி செயல்படுத்தணும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிங் கமிஷனில் 2 கமிஷன் இருக்குதுங்க. ஒன்று நேஷ்னல் பிளானிங் கவுன்சில், தேசிய திட்டமிடல் கவுன்சில். இன்னொன்று வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், என்டிசி அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பிளானிங் கமிஷனுடைய நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ். நீங்கள் புக் எடுத்து படித்தாலும் ஆல்மோஸ்ட்டு இது தான் இருக்க போது. இதுவே சிறப்பாக படித்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பயன்படும். அடிக்கடி கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். ஓகேங்களா? இதை அபாலிஷ் பண்ணாங்க. பிளானிங் கமிஷன் வேண்டாங்க, அது சரியில்லை, அது சரியாக வந்து இன்னும் லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லி 2015 ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக், பேர் என்னங்க, நிதி ஆயோக். வாட் இஸ் நிதி? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான் சுருக்கத்தோட சொல்லலாம். அது இந்தியாவை வந்து ஒரு உருமாற்றம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தேசிய நிறுவனமாக, இது பெரிய நிறுவனங்க, சும்மா இல்லைங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது இப்போது தற்பொழுது ஒரு பெரிய நிறுவனம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. இதில் யார் தலைவராக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும், பிரதம மந்திரி தான் தலைவராக இருப்பார். சரிங்களா? ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா யாருடைய வழியாக இருக்குன்னா, யூனியன் கேபினட் ரிசொல்யூஷன் நடந்து தான் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இவங்க உட்காந்து என்ன பண்ணுறாங்க, பாலிசி திங்க் டேங்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி 13th ஆகஸ்ட்டு 2014 அது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிறகு ஜனவரி 1 2015 நிதி ஆயோக்கு கண்டினியூவாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இதோடைய தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு கீழே தான் எக்ஸ் அஃபிசோ மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. சரிங்களா? இந்த பாடி இந்த மாதிரி அங்கே எப்படி பார்த்தோம், திட்டக்குழு பார்த்த மாதிரியே நிதி ஆயோக். வைஸ் சேர்மன் இருக்கார் பார்த்தீங்களா, துணைத் தலைவர், அவர் தான் வந்து ஃபங்க்ஷனல் ஹெட் அண்டு ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் ஆஃப் யாராக இருந்தது, சுமன் பெரி அப்படிங்கிறவன் தற்போதைய துணைத் தலைவராக இருக்காங்களாமா. சரிங்களா? இவர் தான் வந்து நிர்வாகம் முழுவதையும் பார்ப்பார். பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் தான் முக்கியமான தலைவர். அவருக்கு கீழே ஒரு துணைத் தலைவரை வந்து டெப்யூட் பண்ணி வச்சுட்டு அவர் தான் முழுசாக பார்த்துட்ருப்பார். அட்வைஸிங் ஏதாவது சைன் பண்ணணும் போகணும் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகும். இந்த நிதி ஆயோக்கில் 3 டாக்குமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 இயர் ஆக்ஷன் அஜெண்டா,
7-year மீடியம் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி பேப்பர், 15 இயர்ஸ் விஷன் டாக்குமெண்ட்ஸ். இதோடு சேர்ந்து தான் இந்த நித்தி ஆயோக் இருக்கும். இந்த நித்தி ஆயோக்குடைய நோக்கங்கள் என்ன, எதுக்காக உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வளர்ச்சி, மாநில அளவில் தேசிய வளர்ச்சியை வந்து முன்னுரிமை கொடுக்கணும். துறைகள், உத்திகள் எல்லாத்தையும் பார்வையிடணும், உருவாக்கணும் அப்படிங்கிற முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் எல்லாரும் கட்டமைப்புக்கு ஆதரவு முயற்சிகள் கொடுக்கணும், கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கணும், வலுவான மாநிலங்களை உருவாக்குறது தான் இந்த நித்தி ஆயோக்குடைய இரண்டாவது முக்கிய நோக்கம். இது மட்டும் இல்லாமல் கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் நகரமாக உயர் மட்டத்தில் உருவாக்குறது. அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். கிராமமாக இருக்குது பேரூராட்சியாக மாறி இருக்கும், பேரூராட்சி நகராட்சியாக மாறி இருக்கும், நகராட்சி மாநகராட்சியாக மாறி இருக்கும், மாநகராட்சி வந்து முனிசிபாலாக இருக்கும், முனிசிபால் வந்து இப்படியே உயர்ந்து பெருநகர ஆட்சியாக மாறக்கூடியது தான் காரணம் இந்த நித்தி ஆயோக்குடைய அட்வைஸ் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு நலனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது, பொருளாதார உத்திகள்லாம் உருவாக்குறது, இது மாதிரி வேலைகளை தொடர்ந்து திங்க் டேங்க்லேயே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார முன்னேற்றத்தை அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த நித்தி ஆயோக். இது இல்லாமல் குறைந்த காலம் நீண்ட கால கொள்கையெல்லாம் உருவாக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதிகமான முன்முயற்சி வடிவமைத்தல் செய்கிறது, முன்னேற்றத்தை காரணத்தை காட்டி செய்கிறது, இது மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? சர்வதேச நிபுணர்கள், பயிற்சியாளர்கள், நிறையா வந்து கூட்டு சமூகம், அறிவு சமூகம், புதுமை சமூகம், இன்னோவேட்டிவ்ஸ் எல்லா பிளானும் இந்த நித்தி ஆயோக் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் வேற முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாநில அரசு, கூட்டுறவு கூட்டாட்சி, சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாத்தையும் இவங்க வந்து தேசிய பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நித்தி ஆயோக் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நித்தி ஆயோக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பாருங்கள். பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்வொர்க், கொள்கை மற்றும் நிரல் கட்டமைப்பு செய்யக்கூடியவங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சியை கொண்டு வரவங்க. மானிட்டரிங் எவாலுவேஷன், கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு செய்யவங்க. திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் இன்னோவேஷன் சென்டர், இந்த ஒர்க்கெலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இதான் இப்போ பார்த்தது நம்ம அது ஒரு பிக்சராக பார்க்குறோம். சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே வந்து சிஎம் ஸ்டேஸ், அதே மாதிரி யுனைடெட் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. ரீஜனல் கவுன்சில்ஸில் வந்து ஃபார்ம்டு, நீட் பேசிஸ், கம்ப்ரைசிங் சிஎம்ஸ் எல்லாமே இருப்பாங்க. மெம்பர்ஸ் ஃபுல் டைம் பேசிஸில் இருப்பாங்க, பார்ட் டைம்ஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டலாக அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ புக்கிலையும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த நித்தி ஆயோக்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அவங்களுடைய பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய நோக்கத்திலேருந்தே இந்த பணிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ சேம் அதே தான், பணிகளும் நோக்கங்களும் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? சரி, நித்தி ஆயோக்குள்ள ஒரு 7 பில்லர்ஸ் வந்து எஃபெக்டிவாக வேலை செய்வாங்களாமா. 7 பில்லர்ஸ், 7 தூண்கள். அந்த தூண்கள் என்னங்கிறதும் நம்ம பார்க்கலாம். என்ன? மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியதான் சமத்துவம், வெளிப்படைத்தன்மை எல்லாமே சேர்ந்தது தான் இந்த நித்தி ஆயோக். இந்த நித்தி ஆயோக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இவங்க தான் கொண்டு வந்தது. டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் கொண்டு வந்ததும் இவங்க தான். சரிங்களா? இது இல்லாமல் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் கொண்டு வந்தது இவங்க தான். காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், அட்டல் இன்னோவேஷன் மிஷன், சாத் ப்ராஜெக்ட், ஆஸ்பிரேஷன் டிஸ்கிரேஷன் ப்ரோக்ராம், இது மாதிரி நிறையா திட்டங்கள் கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸ்கூல் எஜுகேஷ்னல் குவாலிட்டி இண்டெக்ஸ், நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இண்டெக்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸ், எல்லா குறியீடுகள் கொடுக்கறது எல்லாமே நித்தி ஆயோக் தான். நிறைய குறியீடுகள் கொடுப்பாங்க திடீர்னு. நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தின் சுகாதார குறியீடு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த நித்தி ஆயோக் கொடுப்பாங்க. இவங்களை இதான் வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறியீடு மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வைஸ் தானே, அட்வைஸ் கொடுக்குறாங்க. உங்கள் குறியீடு எவ்வளோங்க, இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த குறியீடு சிறப்பாக உள்ளது, மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்னும் சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த நித்தி ஆயோக்கு. இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸும் கொடுப்பாங்க. உமன் என்டர்பிரினர்ஷிப்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அட் 75 அப்படிங்கிற யுகத்தை கொடுக்குறதும் இவங்க தான். இப்போது மெத்தனாலை பேஸ் பண்ணி எக்கனாமியோடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்ரித் போர்ட்டல் கொடுத்ததும் நித்தி ஆயோக் தான். இது மாதிரி நிறைய வேலைகளை இவங்க செய்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரீபேர்ட்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் சில குறியீடுகள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்போ ஹெல்த் இண்டெக்ஸில் சொன்னோம் பார்த்தீங்களா, தமிழ்நாடு 2018-19 2வது இடத்துல இருந்தது இல்லையா. அதே மாதிரி 2019-20 2வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது, முதல் இடத்துல கேரளா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நித்தி ஆயோக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன், தேசிய ஊட்டச்சத்து திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் நம்ம, சரிங்களா. போஷன் அபியான், அதுக்கு திட்டத்தின் பேர் போஷன் அபியான். எப்போ ஆரம்பித்தாங்க தெரியுமா? மார்ச் 8, 2018 ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக குழந்தைகள், பெண்கள், அதே மாதிரி இளம் பெண்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நியூட்ரிஷனலாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த போஷன் அபியான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காட்டி கூட நிறைய ஏழைகளுக்கு கிடச்சிட்ருக்குது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் 30%, எஜுகேஷனில் 30%, அக்ரிகல்ச்சர் வாட்டர் ரிசோர்ஸில் 20%, இது மாதிரி நிறைய முன்னேற்றத்தை இந்த நித்தி ஆயோக் கொடுத்துட்ருக்காங்க. இதில் முக்கியமான தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விருதுநகர், ராமநாதபுரம்லாம் பேர் பெற்றிருக்குது. குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்களும் ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது அட்டல் புத்தக திட்டம் அப்படிங்கிறது நாட்டின் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது. அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக 10th ஸ்டாண்டர்ட்லேயே கேட்கக்கூடிய கேள்வி, வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷன்ஸ். பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனை பற்றி பார்க்கலாம். டாப் டு பாட்டம் அப்ரோச் இருக்கும். இது பாட்டம் டு டாப் அப்ரோச். நோ கவர்னிங் கவுன்சில், இது கவர்னிங் கவுன்சில். சென்ட்ரலைஸ்டு பிளானிங், இது டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு கூடிய டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரோல் டு ஸ்டேட் தான் பிளானிங் கமிஷன், இதுவும் ரோல் டு ஸ்டேட் தான். ஃபண்ட் அலோகேஷன் டு மினிஸ்டரிஸ், நோ சச் பவர், அத்தகைய சக்தி இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக்கு முடிஞ்சிருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், சரிங்களா. பாருங்கள், விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அபவுட் நித்தி ஆயோக். சரிங்களா. நித்தி ஆயோக் 25 ஜனவரியில் உருவானது கிடையாது. நித்தி ஆயோக்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காமன் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. நித்தி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் தி டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, சரிங்களா, ஃபுல் ஃபார்ம். இன்னொன்று நித்தி ஆயோக் இஸ் தி பாலிசி திங்க் டேங்க் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் நிறையா கொஷின் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது.
விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் த நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்கை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது சரியான தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது நித்தி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி. கண்டிப்பாக இது சரிதானே. இந்திய பிரதமர் அதிகாரப்பூர்வ தலைவர் சரிதான். நித்தி ஆயோக்கில் 8 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பது தவறு. ஒன்லி 1 and 2 ஃபாலோஸ் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு அதே கேள்வி தான் நித்தி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் டெல்லி, புதுச்சேரி, அதே மாதிரி லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் அந்தமான் அனைவருமே இதில் இருப்பாங்க. இந்த கவுன்சிலில் அனைவரும் இருப்பது தான் நித்தி ஆயோக். அடுத்தது which of the following is not the function of நித்தி ஆயோக். இல்லை நித்தி ஆயோக்கில் இல்லை அப்படின்னு எது சொன்னோம் அப்படின்னா ஃபைனல் அப்ரூவல் டு தி 5 years பிளான்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தவறு. இது எல்லாமே சரியானதான். அடுத்த கேள்வி which of the following district topped rank in the aspirant district of the period of June 1, 2018. ஆனால் கண்டிப்பாக விருதுநகர், தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் கேட்ட சம்மு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம். ஜூன் 1, 2018 அக்டோபர் 31, 2018 வரைக்கும் விருதுநகர் வந்து டாப்டு ரேங்கில் வந்து இருந்தது. சரிங்களா. முன்னேற்றம் அடைந்த ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு மாவட்டம். ஆப்ரேஷன் பர்கா, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி இல்லையா. ஆப்ரேஷன் பர்கா அப்படிங்கிறது வந்து எது? ஷேர் கிராப்பர்ஸ், லேண்ட் லாட்ஸ் ரெண்டுமே சரி. பங்குதாரர்களின் பாதுகாப்பும் நில உரிமையாளரின் பாதுகாப்பு தான் ஆப்ரேஷன் பர்கா அப்படின்னு. அடுத்த கேள்வி பாருங்க, நித்தி ஆயோகுடைய பணியை கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் விச் இஸ் ஆர் ராங்லி லிஸ்டட். எது ராங்லி லிஸ்டட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூட்டுறவு கூட்டாட்சிங்க என்பது சரிதான். அதுக்கப்புறம் ஃபைனல் அப்பில் 5 years பிளான் தவறு. இம்ப்ளிமெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் தி ரூரல் டெவலப்மெண்ட் அது சரிதான். டு அட்வைஸ் தி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிவிங் டேக்ஸஸ் இது தவறு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2 and 4. த ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் பிளானிங் கமிஷன் சொன்னோம் இல்லையா, விஸ்வேஸ்வரன், மறக்க முடியாது. அடுத்த கேள்வி நித்தி ஆயோக் பற்றி தான் எல்லா கேள்வியும் இருக்கும். With reference to India, which are the following statements are correct? அப்படின்னா the transforming and development agenda of India தான் கரெக்ட். ப்ரொமோட்டிங் growth and development கிடையாது. அடுத்த கேள்வி பாருங்க. அக்கார்டிங் டு தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ் 2019 brought out நித்தி ஆயோக் ஃபார் தி இயர் 2000. தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் 3rd place. இதெல்லாம் இந்த நியூஸ் பார்த்துக்கணும். ஸோ நியூஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்கனாமிக் டைம்ஸ் அது எக்கனாமிக் டைம்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க தனியாக ஒரு பேஜ். அதெல்லாம் உட்காந்து படிச்சுக்கணும். படித்தா தான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, நித்தி ஆயோக் லான்ச் அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் ப்ரோக்ராம் April 26, 2018. த இனிஷியேட்டிவ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ரிலேட்டட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் வந்துருக்குது. டு டிசைன் டெமான்ஸ்ட்ரேட் மார்க்கெட் ரெடி ப்ராடக்ட்ஸ் டு ப்ரொவைட் கிராண்ட்ஸ் அப் டு 1 crore. ஸோ பேஸ்ட் ஆன் தி நியூஸ் பேப்பர்ஸ். புக்கில் தான் கிடையாது, பேஸ்ட் ஆன் தி நியூஸ் பேப்பர்ஸ் தான் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இன் விச் 5-year பிளான் ஆஃப்டர் தி மிக்ஸ்டு எக்கனாமி? 2nd 5-year பிளானில் தான் கலப்பு பொருளாதாரத்தை வந்து தேர்வு செஞ்சாங்களாமா. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா லான்ச்டு இன் 7th 5-year பிளான். படித்து வச்சுக்கோங்க. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது 7வது 5ஆண்டு திட்டம். த மெயின் எய்ம் ஆஃப் தி 11th 5 years பிளான் இன்க்ளூசிவ் க்ரோத் ஆல் செக்டர்ஸ். ஸோ 5 years பிளான்ஸ் எவ்வளோ முக்கியமாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த கொஷின் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இந்தியா இன் விச் பிளான் பாவர்ட்டி எலிவேஷன்ஸ் தான் 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் பாவர்ட்டி எலிவேஷன். growth and social justice 9th 5-year plans. அந்த சார்ட் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த சார்ட்டை படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸில் ஆன்சர் கொடுத்துடலாம். Who was the last deputy chairman of planning commissions? Montek Singh Ahluwalia. Montek Singh Ahluwalia தான் திட்ட கமிஷன் கடைசி துணைத் தலைவர்.
விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் இந்தியாஸ் எக்கனாமிக் பிளானிங். ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் அவங்களோட அப்ஜெக்டிவே கிடையாது. தானாகவே வளர்ச்சி அடையுது இல்லையா, மக்கள் தொகை வளர்ச்சி, அதனால் கிடையாது. ஸோ இதோட டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்களும் புக் எடுத்து படிச்சுங்க, இந்த நோட்ஸே திருப்பியும் படிங்க. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.